இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்காருகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் நிறைவேற்றி, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி, பிதாவுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றின பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆமென். தேவனால அனுப்பப்பட்டு, தேவனால நிரப்பப்பட்டு, தேவனால நடத்தப்பட்டு, தேவனுக்கு ஊழியம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காலம் வந்தவுடன் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆமென். அதே போலதான் ஆண்டவருக்காக வாழுகிற, ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலம் வரும்போது இந்த பூமியில ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவருடைய ஜனங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். ஆண்டவர் தீர்மானித்த காலம் நிறைவேறும் போது ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது வேதாமத்துல உறுதியாக பல இடங்களில் எழுதப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் அதிகாரம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆமென். அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில, 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மத்தியில அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறார். ஆமென். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். ஜனங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்தார்களாம். ஆமென். அவர் போகும்போது அண்ணாந்து பார்த்தார். அப்ப ஒரு மகிமையான சம்பவத்தை ஆண்டவரை பின்பற்றின ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆமென். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறார். ஆமென். அதே பிரகாரம் தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். நிச்சயமாகவே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்துல தேவனோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆமென். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.